மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி, ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. ஐயின் இணை எழுத்து இ, ஔவின் இணை எழுத்து உ. இணை எழுத்துனா என்னன்னா, உயிரெழுத்துக்கள் 12ல் ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் ஒரு குறில் எழுத்து இணை எழுத்துக்களாக அமையும். ஆவணாவின் இணை எழுத்து ஆ, அந்த மாதிரி. சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிய. கரை கரை, ஒரு சுழிரா கரை என்றால் ஓரம் என்று அர்த்தம். 2 சுழிரா கரை என்றால் அழுக்கு என்று அர்த்தம். சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய. பாரத ஸ்டேட் வங்கி, இலா ஒற்றை மேற்கோள் குறி என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. அடுத்த வினா, ஊர் பெயர்களின் மரூவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூரின் மரூவு என்னன்னா தஞ்சை. மரூனா என்னன்னா, ஒரு ஊர் பெயருடைய சொல்லின் சுருங்கிய வடிவம்தான் தஞ்சை. மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 3 தவறு, 1 மட்டும் சரி. என்னன்னா, நரி ஊழையும் சரி, மீதி 3மே தவறு. ஏனென்றால் ஆடு கத்தும், மயில் அகவும், நாய் குரைக்கும். அடுத்த வினா, சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. கானடை, கான் கூட்டல் அடை. கான் என்றால் காடு என்று அர்த்தம். ஃபஸ்ட்டு பாருங்க, கான் கூட்டல் அடை காட்டை சேர். கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல். கால் கூட்டல் நடை விலங்குகள். கால் கூட்டல் நடை காலால் நடத்தல். கொடுத்துருக்குல சி மட்டும் தவறுங்கிருக்காங்க. ஏன்னா கால் கூட்டல் நடை கால்நடை சரிதான், பட் என்னன்னு சரியா தெரில எனக்கு. பார்ப்போம். அடுத்த வினா, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டார் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னன்னா கேள். வேர்ச்சொல்னா என்னன்னா, பெயரச்சம், வினையச்சம், தொழில் பெயர் இதெல்லாம் ஒரு சொல் அமைஞ்சுன்னா அதற்கு அடிப்படையான சொல்லுதே வேர்ச்சொல். மீண்டும் ஒரு வேர்ச்சொல், எழுதுகிறாள் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னன்னா எழுது. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்தை பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுற்றுக. மேலே கொடுத்துருக்கிறது விடை. இந்த விடைக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 வினா சரி, 1 மட்டும் தவறு. என்னன்னா, தாமரை எப்படி சென்றாள், இதுதான் தவறு. சரிங்களா? அடுத்த வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை அப்படின்னா என்னன்னா, உயிர் எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஆனா ஆவனா, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, கா ஞா சா. இப்போ கானா கா வரிசை இருக்குல்ல, கா கா கி கி கு கு, இதுவே ஆர்டர். அந்த மாதிரி அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுத வேண்டும். இப்போ எல்லாமே பா வரிசை தான். பீடு, பெருவடிப்பு, பேரண்டம், பைந்தமிழ். இப்போ பா வரிசை வந்துச்சுன்னா பா வரிசையில் ஃபஸ்ட் என்ன வரும்? பா, பா, பி, பி, பே, பே, பை. இதானே அந்த வரிசை. அந்த வரிசைப்படி நம்ம சொற்களை சீர் செய்ய வேண்டும். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிய. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டியை பாருங்களே, குண்டுமணி. அதுக்கு சம்மந்தம் இருக்கா? கிடையாது. மற்ற 3க்குமே சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா, பூ மாலை, பூ விலங்கு, பூமணி, அந்த மாதிரி. அடுத்த வினா, கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிய. பேச்சு வழக்குனா எப்படி இருக்குன்னா, அது ஒரு கொச்சை சொல் மாதிரி இருக்கும். அதாவது இலக்கணம் முறைப்படி அல்லாமல் அது பாட்டுக்க பிழை இருக்கு, எழுத்துக்கள்லையும் சரி சொல்லையும். ஆப்ஷன் டியை பாருங்கள், தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. இது தவறு. தமிழ் படித்தவர்களால் வளர்க்கப்பட்டதுதே சரியான இது ஆப்ஷன் டி தான் பேச்சு வழக்கு. அடுத்த வினா, சரியான வினாச்சொல் எது? மனப்பாட செய்யுளை படித்தாயா. இது ஏவல் வினான்னு கொடுத்துருக்காங்க. ஏவல் வினா அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை செய்வியா
செய்தாயா, படித்தாயா, அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அது ஏவல் வினா. சரிங்களா? அறியா வினானா என்னன்னா, உண்மையிலே இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பார்த்து கேட்டால் அது அறியா வினா. இதே கேள்வியை ஆசிரியர் மாணவனிடம் கேட்டால் அறிவினா. ஏன்னா அறிவினானா என்ன, அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஆசிரியருக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மாணவன்கிட்ட கேட்டால் அது அறிவினா. அடுத்த வினா, காண்பான் கீழ்கண்டவற்றுள் எது சரி? காண்பான் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல். சரிங்களா? அதனால நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. கிறு, கின்று, ஆனின்று எக்காலத்திற்கு உரிய இடைநிலைகள்னா நிகழ்கால இடைநிலைகள். சரிங்களா? இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலைகள், அதாவது ஃபியூச்சர். அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை கண்டறி. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார்? சரியான இணையை தேர்ந்தெடு. அலை, குண்டுலா. அலை என்றால் கடல் அலை. இது மூன்றுமே தவறு. ஆப்ஷன் பியை பாருங்களே, அலை இருக்குல்ல, அந்த லைனா பாம்பு புற்று என்று அர்த்தம். ஆனால் இது தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க அப்படின்னா என்னன்னா, ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். சரியான சொற்களை சரியான இடத்தில் பொருத்த வேண்டும். ஆப்ஷன் பியை பாருங்க. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா? அடுத்த வினா, ஊர் பெயரின் மறு சரியான இணையை தெரிவு செய்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3 தவறு, 1 மட்டும் சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியின் மருவு புதுவை, வாவரச புதுவை. கோயமுத்தூரின் மருவு கோவை. கும்பகோணத்தின் மருவு குடந்தை. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. ஆனால் எல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. பி மட்டும்தான் சரி. மீண்டும் ஊர் பெயரின் மருவு. உதகமண்டலத்தின் மருவு உதகை. இது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தவறு. மாமல்லபுரத்தின் மருவு மாமல்லை. புதுச்சேரியின் மருவு புதுவை. அந்த மாதிரி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. வெயிட். வெயிட் என்றால் எடை என்று அர்த்தம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். பேங்க் என்றால் வங்கி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், ஏக்கு 4 வரும். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். மைத்னா தொன்மம். விடை வகைகள். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது உரைப்பது சுட்டி விடை. சுட்டு விடைனா என்னன்னா, அங்கு, இங்கு, மேலே, கீழே, இடப்பக்கம், வலப்பக்கம் இப்படி சுட்டி காட்டுறோம்ல, அப்படி சுட்டி காட்டுற மாதிரி விடை அமைச்சுன்னா சுட்டி விடை. அடுத்த வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. கண்ணனை பார்ப்பேன். பார்ப்பேன் என்ற சொல் எதிர்காலத்தை குறிக்கும். சரிங்களா? எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி. கொடுத்திருக்கிற சொற்களை அவர் இணைச்சோம்னா கொய்யா பழம் என்று வரும். அடுத்த வினா, பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இது பேச்சு வழக்கு. இதை நம்ம எழுத்து வழக்காக மாற்றோம்னா, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. அகரவரிசைனா சொல்லியிருக்கல, உயிரெழுத்துக்களான ஆனா ஆவனா இருக்குல்ல, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல காஞாசா, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுத வேண்டும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தொடரின் வகையறை கண்டறிய. அவன் திருந்தினான். திருந்தினான் என்பது தன்வினை தொடர். திருத்தினான் என்பது பிறவினை தொடர். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்.
தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? பிரித்தெழுதுதல். வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. சேர்த்து எழுதுதல். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஓமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னன்னா ஒற்றுமை இன்மை. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன? பயில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன் என்றால் ஞாயிறு என்ற அர்த்தம், பருதி என்று அர்த்தம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். சூரியன்னாலும் ஒன்றுதான், ஞாயிறு என்றாலும் ஒன்றுதான், பருதி என்றாலும் ஒன்றுதான். அடுத்த வினா. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. அதாவது வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். அதை நம்ம சரியாக இருக்கிறத பாருங்கள். ஆப்ஷனில் 2, 4 தான் சரியான சொற்கள் சரியான இடத்தில் அமைஞ்சிருக்கு. 1, 3 தவறு, 2 மற்றும் 4 சரி. அடுத்த வினா. பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. சரிங்களா? ஏன்னா மற்ற ஆப்ஷனில் இந்த ஒரு சுழினா லா அதெல்லாம் மாறி மாறி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும் சரியானது. அடுத்த வினா. நிறுத்த குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். இதே சரி. அடுத்த வினா. மீண்டும் சரியான நிறுத்த குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் டி. திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி. கிளி என்றால் தத்தை என்ற அர்த்தம். கிளி என்றால் கிள்ளை என்ற அர்த்தம். அதாவது கிளி, தத்தை, கிள்ளை இது 3மே ஒரே அர்த்தம் தான். கிளி என்ற பறவையையும் குறிக்கும். சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. மூவேந்தர். சேரர், சோழர், பாண்டியர். முக்கணி. மா, பலா, வாழை. முத்தமிழ். இயல், இசை, நாடகம். முக்காலம். இறந்த, நிகழ், எதிர். சரிங்களா? ஆப்ஷன் டி இதே சரியான விடை. அடுத்த வினா. தமிழ் சொல் அறிக. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் எதுனா உளவி. மீண்டும் ஒரு ஆங்கில சொல். கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. புலி, பரல். சரிங்களா? என்னன்னா புலி குட்டியாக இருக்கும்போது புலி பரல் என்று கூறுவார்கள். சரிங்களா? அதே. சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடகரன் அடக்கல். அதாவது என்னன்னா ஒருத்தங்க இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கால் கழுவிட்டு வந்து, வெளியில் போயிட்டு வந்து அப்படி சொல்லுவாங்க. மற்றவங்கள்ட்ட ஒரு 4 பேர் இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டீசெண்டாக பேசுகிறதே இடகர அடக்கல். இடக்கர் அடக்கல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைனா என்னென்னா உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, ஆனாவனா அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல கான்யாசா அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை பின்பும் எழுதுவதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிய. கேட்டான். அடுத்த வினா. வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னா நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளும். அதாவது ஒரு வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். நம்ம சரியான சொற்களை சரியான இடத்தில் நிரப்ப வேண்டும். ஆப்ஷன் டியை பாருங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. 1ம் 4ம் சரி. அடுத்த வினா. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றுக. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். அதாவது இங்கே உண்டார் என்பது வினைமுற்று. இதை நம்ம வினையால் அணையும் பெயராக மாற்ற வேண்டும். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார்.
அடுத்து என்ன, பொருந்தா சொல்லை கண்டறிக. இலங்கை. ஏன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே நம்ம இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலங்கள். இலங்கை என்பது அது ஒரு நாடு, கண்ட்ரி, பக்கத்து நாடு. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா அரிது. ஈதல். ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, புது மணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. பழமணல். சரிங்களா. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இயற்கை, செயற்கை. பிரித்தெழுதுக. துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூற்றல் இருந்தார். விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்க வரம் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா சொல்லுகிற விடை எதிர்காலத்தில் நோக்கி இருந்துச்சுன்னா அது உருவது கூறல் விடை. சரிங்களா. சொல்லுகிற விடை கடந்த காலத்தை, அதாவது இறந்த காலத்தை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா. சாப்பிட்டால் தூக்கம் வரும் வரும் என்பது எதிர்காலம், அதனால் இங்கே உருவது கூறல் விடை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வினா, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஃபோல்டர். ஃபோல்டர் என்றால் ஃபோல்டர் என்றால் மடிப்புத்தாளா? ஃபோல்டர் என்றால் உரை என்ற அர்த்தம். இங்கே மடிப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் என்றால் கோப்புரை என்ற அர்த்தம். சரிங்களா. இங்கே மடிப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்குங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். சரிங்களா. கொடுத்துருக்க வாக்கியம் தோசை வைக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை. அடுத்த வினா, பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடை அளிக்கவும். அப்படின்னா என்னன்னா, ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, பத்தியிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அந்த 5 கேள்விக்கான விடைகள் அந்த பத்திக்குள்ளே தான் இருக்கு. இது மிகவும் எளிதானது. சரிங்களா. அடுத்த வினா, முக்கியமான வினா இப்போ. ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிய. மேகம் சூழ்ந்து கொண்டது. சரிங்களா. மேகம் என்பது ஒருமை, அதனால நம்ம கடைசியில் கொண்டது என்று முடிய வேண்டும். கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க. தன்மைனா என்னது? நான், நாம். சரிங்களா. ஒருமை என்பது நான், பன்மை என்பது நாம். சரிங்களா. நான் அல்லேன் என்பதே தன்மை ஒருமை. அடுத்த வினா, ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரிங்களா. இங்கே என்ன, பூக்கும் மல்லிகை என்பது ஒருமை, அதனால இங்கே அன்று வந்திருக்கு. வேது மல்லிகை பூக்கள் என்று வந்துச்சுன்னா அது பன்மை. இங்கே அன்று வர்றதுக்கு பதிலாக அல்ல என்று சொல் வர வேண்டும். சரிங்களா. ஒருமை வந்தால் அன்று, பன்மை வந்தால் அல்ல. தவறான பொருத்தம் எது? திங்கள் என்றால் மதம், ஓடு என்றால் மேற்கூரை, அறம் என்றால் ஆயுதம், நகை என்றால் மெய்ப்பாடும் கொடுத்துருக்காங்க. இதே தவறானது. சரியான பொருத்தம் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சேக்கை, படுக்கை இது மட்டும் சரியானது, மற்றதெல்லாம் தவறு. அடுத்த வினா, சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக. அருகுற அப்படி என்றால் அருகில் என்று அர்த்தம். பிழையற்ற தொடரை அறிக. மாடலன் நேற்று வந்தான். சரிங்களா. நேற்று என்பது இது கடந்த காலம், வந்தான் என்பதும் கடந்த காலம். அடுத்த வினா, மரபு சொற்களை பொறுத்துக. கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வினா, பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்து இலக்கியம். அடுத்த வினா, மக்கள் கூட்டு பெயர். மக்கள் கூட்டம் இருந்துச்சுன்னா மக்கள் கூட்டம் என்று அர்த்தம். அதாவது மக்கள் ஒருத்தங்க இருந்தால் மனிதர்கள், பல பேர் இருந்துச்சுன்னா அது மக்கள் கூட்டம் அப்படிங்குவாங்க. பொருத்தமற்ற தொடரை அறிய. மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் என்பதை நம்ம சொல்ல வேண்டும். சரிங்களா. தகுந்த சொல்லை தேர்ந்தெடு.
பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கொடிய விலங்கிடம் பழகாதே. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, பயணியர் பெயர் பதிவு. இரிகேஷன்னா பாசனம் என்று அர்த்தம். பீப்பர்ட்டினா பொம்மலாட்டம் என்று அர்த்தம். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று: நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. சரி. காரணம்: உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். கூற்றும் சரி, காரணமும் சரி. மீண்டும் ஒரு கூற்று காரணம். சரியா தவறா? கூற்று: நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். சரி. காரணம்: நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. கூற்றும் சரி, காரணமும் சரி. மீண்டும் குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய. வனம், வனம் என்றால் கான், ரெண்டும் ஒண்ணுதான், காடு. வானம் என்றால் விசும்பு. ஓகேவா? மீண்டும் ஒரு குறில் நெடில். மலை, மாலை. மலை என்றால் சிகரம், மாலை என்றால் சிறுபொழுது. அடுத்த வினா: கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிய. ஓடு. ஓடு என்றால் மேற்கூரை, ஓடு என்றால் ஓடுதல், நடத்தல். இரு பொருள் தருக. ஒரு சொல்லால் நிரப்பு. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. மீண்டும் இரு பொருள் கொண்ட ஒரு சொல். அதாவது ஒரு சொல்லுக்கு 2-3 பொருள் இருக்கு. அதே நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அடுத்த வினா: அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகாக. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெண்ணும். ஆணும் பெண்ணும் சமம். சரியான இணைப்பு சொல் எது? காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான இணைப்பு சொல் எது? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல. ஏக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். சரிங்களா? தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல தன்வினை எதுனா கயல்விழி காலையில் படித்தாள் என்பது தன்வினை. அடுத்த வினா: கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக்குக. கவிதா பாடம் படிப்பித்தாள். சரிங்களா? வாக்கிய அமைப்பினை கண்டறிய. பந்து உருண்டது என்பது தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். இது விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? அடுத்த வினா: விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுத தெரியும். இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா? அடுத்த வினா: ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சேட்டிலைட் என்றால் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் செயற்கை நுண்ணறிவு. சரிங்களா? நன்றி மக்களே. நல்லா படித்து நல்லா வேலைக்கு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.